துரோகத்தால் வீழ்ந்த தமிழினம். நேற்று கருணாநிதி அவர்கள் செய்த துரோகங்கள்ல இருந்து ஒரு சிறு குறிப்பை மட்டும்தான் பார்க்க முடிஞ்சது. அதுவே கொஞ்சம் நீண்ட காணொலி ஆயிடுச்சு. இன்றைக்கு இந்த தொடரின் 2வது காணொலியா வைகோ அவர்கள் செய்த துரோகத்தை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். உலகமே வைகோ அப்படின்னா ஈழப் போராட்டம்னு சொல்ற அளவுக்கு இவர் ஈழப் போராட்டத்தை பத்தி அவ்வளவு வீரியமா, உணர்ச்சி மிக்க, பயங்கரமா பேசியிருக்கிறாரு. அதிலும் அவர் பெரிய அளவுக்கு அறியப்பட்டது அங்கே ஈழத்துக்கே போயிட்டு தலைவரோட ஓரிரு வாரங்களுக்கு மேலே அங்கே தங்கி எல்லாம் பார்த்துட்டு வந்தது தான். அது இங்கே சொல்லாமல் கொள்ளாமல், அப்போ திமுகவில் இருக்கார், சொல்லாமல் கொள்ளாமல் அந்த பயணத்தை மேற்கொள்கிறார். அது திமுகவுக்கே ஒரு பெரிய சங்கடங்களை உருவாக்குது. அதுக்கு பிறகு அதுக்கு எதிர்வினை வருது, இதெல்லாம் நடக்குது, அதெல்லாம் வரலாறு. ஆனால் அவரோட அரசியல் வரலாற்று 60 ஆண்டுகளுக்கு மேலே அரசியலில் இருக்கிறார். அவர் மொழிப்போர் காலத்தில் வந்தவர். அவர் அரசியலுக்குள்ள அவர் இன்றைக்கு திமுகவின் பொதுச் செயலாளராக இருக்கும், அமைச்சராக இருக்கும் துரைமுருகன் அவர்கள் எல்லாம் மொழிப்போர் தளபதிகளில் அவங்களும் ஒருத்தவங்களா இருந்திருக்கிறாங்க. அப்படி ஒரு பின்புலத்தில் வந்த இவர்கள் ஈழத்தை தன் அடையாளமாக கொண்டிருந்த வைகோ அவர்கள் ஈழத்துக்கு துரோகம் செஞ்சிருக்காரா அப்படின்னா, ஆமாம், நேரடியாகவும் சரி மறைமுகமாகவும் துணை நின்று இன்று வரை செய்து கொண்டிருக்கிறார். கடைசியாக செய்த துரோகத்தை பார்த்துருவோமே. என்னன்னா, அவர் கருணாநிதியை இன துரோகின்னு பல இடங்கள்ல அவர் தான் பேசியிருக்கிறார். கருணாநிதியின் துரோகத்தை தோலுரித்து காட்டியதில் முதல் இடத்தில் இருந்தவர் வைகோ தான். அப்படி அந்த அளவுக்கு பேசினவர். நிறைய கட்டுரைகள் எழுதினார், என்னென்னோ எப்படியெல்லாம் செய்ய முடியுமோ செஞ்சார். அந்த அளவுக்கு கருணாநிதி எதிர்ப்புல அவ்வளவு தீவிரமா இருந்தார். கருணாநிதி ஈழ துரோகி அப்படின்னு பெரிய அளவுக்கு முழங்கினவர் வைகோ. அப்படி முழங்கி எழுதின கட்டுரையில மிக முக்கியமான சில கட்டுரைகளை அவருடைய கட்சியின் இணையதளம், மதிமுகவின் இணையதளத்துல போட்டு வச்சிருந்தார். நானும் அதை அப்பப்போ எடுத்து பார்ப்பேன், படிப்பேன், தெரிஞ்சுக்கிறதுக்காக, மீண்டும் மீண்டும் படிக்கணுங்கிறதுக்காக படிப்பேன். ஆனால் அண்மை காலத்தில் ஒரு முறை போய் பார்க்கும்போது பார்த்தா அந்த கட்டுரைகளை காணும், எல்லாத்தையும் நீக்கிட்டு இருக்கிறார். இது மாதிரி என்னைக்காவது நடக்குமான்னு தான் சில திரைவெட்டுகளை, ஸ்க்ரீன்ஷாட்ஸை முன்னாடியே எடுத்து வச்சிருந்தோம். அதில் சில பகுதிகள் மட்டும் இருக்குது. அதுக்காக இந்த கட்டுரைகள் இன்னைக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு நினைக்காதீங்க. வேற இடங்கள்ல இருக்குது, அதையும் எடுத்து வச்சிருக்கோம். இருந்தாலும் வைகோ எதுக்காக இதை நீக்கினார்? ஈழப் போராட்டம் மாறிடுச்சா, இல்லை கருணாநிதி செஞ்ச துரோகங்கள் இன்னைக்கு சரியாகி அதுக்கு மாற்றா இல்லை தீர்வா ஏதாவது திமுக தரப்பு செஞ்சிருச்சா? ஒரே காரணம், வைகோ கூட்டணி வச்சுட்டார். அதுதான் இப்போ இவரோட துரோகமே கூட்டணியில இருந்து தான் தொடங்குது. நான் சொல்றதை விட அவங்க திராவிட தரப்புல இருந்தே ஜெகத் கஸ்பர் இவர் மேல தொடர்ச்சியா வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா, 2006 வைகோவை திமுக கூட்டணியில இருந்தேன்னு சொன்னோம். காரணம் என்னன்னா, திமுக கூட்டணியில வைகோ இருந்திருந்தா அவருக்கும் ஓரளவுக்கு கணிசமான இடங்கள் கொடுத்துருப்பாங்க, அவங்க கட்சியும் கொஞ்சம் வென்று இருக்கும். காங்கிரஸோட ஆதரவோட திமுக இருந்திருக்க வேண்டிய தேவை இருந்திருக்காது. அதை தூக்கி எறிஞ்சிட்டு யார் பொட்டால போட்டாங்களோ அந்த ஜெயலலிதாவோடவே போய் கூட்டணி சேர்ந்துட்டாரு 2006. அதுதான் ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்துச்சு. அதுதான் இந்த தரப்புக்கு நிறைய இடங்களை கொடுத்து கடைசியில காங்கிரஸையும் வெல்ல வச்சு திமுக தனித்து பெரும்பான்மை பெறாம காங்கிரஸோட ஆதரவோட ஆட்சி அமைக்கிற ஒரு நிலையை ஏற்படுத்தி மைனாரிட்டி திமுக அரசு அப்படின்னு மைனாரிட்டி திமுகவா இருக்கிற நிலையை உருவாக்குச்சு. அப்ப காங்கிரஸோட தயவுல ஆட்சி நடந்ததுனால காங்கிரஸ் சொன்னதை கேட்க வேண்டி இருந்தது அப்படின்றதுதான் ஜெகத் கஸ்பர் அவர்கள் வைகோ மேல வைக்கிற குற்றச்சாட்டு. ஜெகத் கஸ்பர் அந்த காலகட்டம் 2006 காலகட்டம் வரைக்கும் வைகோவோட மிக நெருக்கமா பழகி மதிமுகலேயே செயல்பட்டவர் அவர் அந்த காலகட்டத்தில். ஆனால் அதுக்கப்புறம் இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் திமுகவோட ஒரு போகலங்கிறத வச்சுட்டு ஜெகத் கஸ்பர் பிரிஞ்சுட்டாருன்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் நம்ம பிறகு பேசுவோம். ஆனால் வைகோ மேலே இந்த குற்றச்சாட்டை வச்சார். இதுக்கு காரணமே அவர் தான். இல்லைன்னா போரே இந்த அளவுக்கு போயிருக்காது. 2006 திமுக தனித்து இருந்திருந்தா திமுக தடுத்து நிறுத்தியிருக்கும், போருக்கு போயிருக்காதுன்னு ஜெகத் கஸ்பர் சொல்றதுல சிரிப்பு தான் வரும். ஆனால் வைகோ மேலே இதை ஒரு குற்றச்சாட்டை, அவர் தான் இந்த போர் இந்த நிலைக்கு போறதுக்கான காரணம், முதல் காரணமா வைகோ தான் இருந்தாருன்னு ஜெகத் கஸ்பர் சொல்லுவார். ஆனால் இன்னொன்னுக்கு வைகோ காரணமா இருந்திருக்கிறாருங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதுவும் ஜெகத் கஸ்பரே சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். அது வீரம் விளைந்த ஈழம்னு அவர் பல நூல்கள், அது கட்டுரை தொகுப்பு, நக்கீரன்ல அவர் எழுதின கட்டுரைகளின் தொகுப்பு. அதுல 4வது பாகத்துல 148வது பக்கத்துல அவரே சொல்றார் என்னன்னா, காங்கிரஸை நம்பாதீர்கள், பாராளுமன்ற தேர்தல் முடிகிற வரை தாக்குப்பிடியுங்கள், தமிழகத்தில் அனைத்து தொகுதிகளையும் அதிமுக கூட்டணி தான் வெல்லப்போகிறது, மத்தியில் பாஜக அரசு அமைவது திண்ணம், காங்கிரஸ் இப்போது போர் நிறுத்தம் பற்றி பேசுவது தமிழக வாக்காளர்களை மனதில் கொண்டு மட்டுமே, தேர்தல் முடிந்ததுமே உங்கள் கழுத்தை அறுப்பார்கள், இன்று அவர்கள் சொல்வதை நம்பி போர் நிறுத்தத்திற்கு ஒத்துக்கொண்டால் இனிமேல் எங்கள் ஆதரவு உங்களுக்கு இல்லை. இதெல்லாம் யார் சொன்னது? வைகோ அவர்கள் சொன்னதா? அதாவது வைகோ நேரா சொல்லாம ஏக பிரதிநிதியாக தன்னை காட்டிக்கொள்ளும் ஒருவர் பேசினார்னு ஜெகத் கஸ்பர் நக்கீரன்ல அந்த காலகட்டத்திலேயே கட்டுரையில எழுதியிருக்கிறார். இங்க இருந்துகிட்டு இப்படி தவறான செய்தியை வைகோ சொன்னார்னு 2010 ஜூன் மாதம் 7ஆம் தேதி வந்த நக்கீரன்ல ஜெகத் கஸ்பர் எழுதின கட்டுரை.
என்ன சொல்லியிருக்காருன்னா, இதுல எதுக்காக பாஜக வருது அப்படின்னு அவர் பேசுறாருன்னு கூட நமக்கு புரியல. 2009 இங்க சூழல் என்னன்னா, திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கூட்டணியில இருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அதிமுக கூட்டணியில பாமக இருக்கு, மதிமுக இருக்கு, 2 பொது உடைமை கட்சிகள் இருக்காங்க. பாஜக தனியா நிக்குது. அவங்க வந்து சிவசேனா, ஜனசங்கம் இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு பாஜக போட்டிடுது. அப்ப பாஜக டெல்லியில ஜெயிச்சா கூட இவர் இருக்கிறது அதிமுக கூட்டணியில இது 3வது அணின்னு தான் பேர் இருக்கு. 2009 நான் சொல்றேன் எல்லாம். அப்போ இதுல எதுக்கு பாஜக வெல்லும் அப்படின்னு இந்த இடத்துல கொண்டு வர்றாருன்னே புரியல. இவங்க காங்கிரஸ்லயும் இல்லை, பாஜகலையும் இல்லை. அப்ப 3வது அணி வருமா வராதா, இவர் இருக்கிற அணி வெல்லுமா வெல்லாதா, அதை தானே பேசியிருக்கணும். அதிமுக எல்லா இடத்துலையும் வெல்லுன்னு வேற பேசியிருக்கிறார் 2009. நடந்தது என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். 12 இடம் தான் அவங்க பக்கம் வெல்லுது, 27 இடம் அங்க திமுக தரப்புல தான் வெல்றாங்க. அப்படி நடந்த உடனே கடைசியில் என்ன நடந்துச்சு, திரும்பவும் காங்கிரஸ் ஆட்சி தான் அமையுது. அப்ப இதை ஜெகத் கஸ்பர் இது வழியா வைகோவோட துரோகம்னு என்ன சொல்ல வர்றாருன்னா, அங்க இருந்தவர்களுக்கு தவறான வழிகாட்டல், தவறான நம்பிக்கையை கொடுத்தார் அப்படின்னு. அவர் கொடுத்த நம்பிக்கையை வச்சுதான் அங்க செயல்படுவாங்கன்ற நம்மளும் சொல்ல வரல. ஆனா இப்படிலாம் கொடுத்தார், அவர் செய்த துரோகங்களில் இதுவும் ஒன்று அப்படின்னு நம்ம சொல்லல, திராவிட தரப்புல இருந்து ஜெகத் கஸ்பரே சொல்றாரு. இப்படியெல்லாம் பேசிட்டு இந்த வைகோ கடைசி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவரோட போனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுட்டார். இது எல்லாருக்கும் தெரியும், பலமுறை சொல்லியிருக்கிறாங்க, கேட்டிருக்கிறாங்க, அதெல்லாம் கடந்து தான் போயிருக்காரு. பெருசா அதுக்கெல்லாம் பதில் சொன்னதில்லை அவரு. அதை எப்படி கடக்க முடியும்னு தெரியல. ஏன்னா இவ்வளவு பிணைப்போட, இவ்வளவு உணர்வோட அந்த இயக்கத்தோட பழகிட்டு, அந்த மக்களோட பழகிட்டு, அவங்களுக்கு இவ்வளவு பெரிய இன்னல் கொத்து கொத்தா கொல்லப்படுறாங்கன்னும் போது போனை ஆஃப் பண்ணிட்டு போறதுங்கிறது ஒரு கொடூர மனநிலை. இதுதான் வைகோ செய்ததிலேயே பெரிய துரோகமா நம்ம பார்க்கிறோம். அடுத்தது என்னன்னா, முத்துக்குமாரோட தீக்குளிப்பு, இறப்பு, தற்கொலை எல்லாருக்கும் தெரியும். அது மிக தேர்ந்தெடுக்கப்பட்டு சரியான காரணங்களை சொல்லி என் உடலை ஆயுதமாக பயன்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லி தான் இறக்குறார். அவர் இறக்கும் போது எழுதின மடல்லையே பார்த்தீங்கன்னா, ஈழத்தில் அமைந்தது போல நமக்கு நல்ல தலைமை அமையலன்ட்டார். அப்படி சொல்லும் போதே இங்கே இருக்கிற கருணாநிதி, ஜெயலலிதா மட்டும் இல்லாமல் அன்றைக்கு இருந்த வைகோ, திருமாவளவன் உட்பட எல்லா தலைமைகளையும் சேர்த்து தான் சொல்றார். அப்படி சொன்ன முத்துக்குமார் இறக்குறாரு. அந்த உடலை எடுத்து ஒரு இடத்துல வைக்கிறாங்க. அன்றைக்கு இருந்த வணிகர் சங்கத்தின் தலைவர் ஐயா வெள்ளையனோட இடத்துல தான் வைக்கிறாங்க. அங்கே ஐயா பழநெடுமாறன், வைகோ, ராமதாஸ் ஐயா எல்லாரும் வந்துடுறாங்க. வந்துட்டு அடுத்து என்ன செய்யறது அப்படிங்கிறத பற்றி அங்கே பேசுகிறாங்க. அதுக்கு பிறகு முத்துக்குமார் பிணத்தை வைத்து இவர்கள் செய்த அரசியல் இருக்குல்ல, மிக இழிவான அரசியல். அதை அரசியலாக்க சொன்னது முத்துக்குமார். எது இனத்துக்கான அரசியலாக்க சொன்னாரு, இவங்க அவங்களுக்கான அரசியலா மாற்றி கருணாநிதி நினைத்ததை செய்யும் ஒரு களமாக அதை மாற்றி முத்துக்குமாரின் இறப்பையே வந்து இவங்க அரசியல் வச்சு கொச்சப்படுத்திக்கிட்டாங்க. இவங்களை கொச்சப்படுத்திக்கிட்டாங்க. முத்துக்குமார் ஒரு மாவீரன், அதுல மாற்று கருத்தே இல்லை. அந்த காலகட்டத்தில் ஈழத்துக்காக உயிர் நீத்தவர்களை முதன்மையானவர் முத்துக்குமார் தான். அன்றைக்கு இங்க ஒரு பெரிய மாற்றத்தையே நிகழ்த்திருக்கணும் அந்த இறப்பு. ஆனா அது நிகழாம போனதுக்கு ஒரு சிலர் காரணம். அதுல முக்கியமானவர் வைகோ. இதுல என்னன்னா, முத்துக்குமார் இறந்துருக்கிறாரு, எடுத்துட்டு போறாங்க, ஒரு பேரணியா போகணும், அதுல சில துரோகங்கள் நடக்குது, அதெல்லாம் அடுத்தடுத்த பகுதிகளில் நம்ம பார்ப்போம். ஆனா வைகோவால நினைச்சிருந்தா சில ஆயிரம் பேரையாவது திரட்டி வந்து அதை ஒரு பேரெழுச்சி மிக்க ஒரு நிகழ்வா மாத்திருக்க முடியுமா, முடியாதா? ஆனா அதை செய்யவில்லை. ஏன்னா அவர் விரும்பவில்லை. ஏன் விரும்பவில்லைன்னு சொல்றோம் அப்படின்னா, அது நடக்கிறது ஜனவரி மாதம், மே மாதத்துல போர் முடிஞ்சிருது. அதுக்கு பிறகு செப்டம்பர் மாதம், அதே 2009 அறிஞர் அண்ணா, அவங்களோட தலைவராகிய அறிஞர் அண்ணாவின் நூற்றாண்டு, அந்த ஆண்டே வந்து நூற்றாண்டு தான். அதுக்காக செப்டம்பர் மாதம் 2009 திருச்சியில மதிமுக சார்பாக ஒரு பெரிய மாநாடு நடத்துறாங்க. அந்த மாநாட்டை அவ்வளவு சிறப்பாக நடத்துகிறார், லட்சக்கணக்கானவர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்கன்னு அவரே பேசியிருக்கிறார், எழுதியிருக்கு. அதுவும் என்ன சொல்றாரு, அதுக்கு பிறகு இன்னொரு மாநாட்டுக்கு அழைக்கும் போது இந்த மாநாட்டை குறிப்பிட்டு சொல்றாரு, அன்னைக்கு வந்து கடும் சூறாவளி வந்துச்சு, பெருமழை வந்துச்சு, பல மணி நேரங்கள் அந்த பெருமழையிலையும் அந்த காத்தையும் தாங்கி கொண்டு அங்கே நின்று அந்த மாநாட்டை சிறப்பாக நடத்தி கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்னு அவருடைய தொண்டர்களுக்கு நன்றி சொல்றாரு. அப்படி லட்சக்கணக்கான பேரை கூட்டி அண்ணாவின் நூற்றாண்டை நடத்த தெரிந்த வைகோவுக்கு ஈழத்துக்கு ஆதரவாக ஏன் அது போல 1,00,000 பேர் கூட வேணாம், ஒரு 5,000 பேரை கூட்டி திரட்டி ஒரு கண்டன கூட்டத்தையோ அல்லது முத்துக்குமாரின் பேரணியையோ பேரெழுச்சியாக ஏன் நடத்த முடியவில்லை? இதுதான் நமக்கு எழற கேள்வி. கொன்றது காங்கிரஸ், துணை நின்றது திமுக. இது நம்ம பேசுறதை விட வைகோ வந்து மிக வீரியமா பல இடங்கள்ல பேசியிருக்கிறார். நீங்களா தமிழின தலைவர், துரோகி அப்படின்னு பேசினதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். 1000 மேடைகளில் பேசியிருக்கிறேன் துரோகி என்று. எப்படி உடன்பாட்டுக்கு போவேன்? அதுக்கு உடனே திருக்குறள் வேற, தன்னெஞ்சறிவது பொய்யறக்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். சுடலையா மிஸ்டர் வைகோ? சுடலையா அவருக்கு? கடைசியில் எந்த திமுகவோடு கூட்டணியே வைக்க மாட்டேன்னு பேசினாரோ அந்த திமுகவோட போய் கூட்டணி வச்சாரு. எந்த காங்கிரஸ் இனத்தை கொன்று குவித்ததோ அந்த காங்கிரஸோட கூட்டணியில தான் இருக்காரு. எவ்வளவு காலமா? இப்போ 2017 அவங்க மக்கள் நல கூட்டணி 2016 தேர்தலில் தோற்ற பிறகு 2017 இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தரப்புக்கு போய்விட்டாரு.
2019 தேர்தலில் முழுமையாக அங்கேருந்து இடம் வாங்கிட்டு போட்டியிட்டு அதுக்கு பிறகு இவர் மாநிலங்களவையில் உறுப்பினராகவும் ஆகிட்டு இன்றைக்கு வரைக்கும் அந்த பதவியை அனுபவிச்சுட்டு வர்றாரு. கடைசியில் எதுக்காக இவர் கட்சி தொடங்கினாரோ அதையே இவரும் மீறிட்டார். எது தன் மகனை கருணாநிதி கொண்டு வந்து இவரை ஓரம் கட்ட பார்க்கிறாருங்கிறது தான் பிரச்சனையே. அங்கே அதை எதிர்த்து களமாடினதுக்கு தான் இவர் அங்கிருந்து ஓரம் கட்டப்படுறார், நீக்கப்படுகிறார், திட்டமிட்டு நீக்கப்படுகிறார். ஆனால் அதே வேலையை வைகோவும் செய்கிறார். அவருடைய மகனை அரசியலுக்குள் கொண்டு வந்து இன்று நாடாளுமன்ற உறுப்பினரும் ஆக்கியிருக்கிறார். இதில் எதிர்த்து பேசும்போது பேசுகிற பேச்சும் ஆதரிக்கும் போது பேசுகிற பேச்சும் இருக்குல்ல. இப்போ நான் ஏற்கனவே சொன்னது ஒன்று, அப்படி சொல்லிட்டு கருணாநிதியை வந்து முத்தமிழறிஞர் கலைஞர் புகழ் ஓங்குக, வாழ்க வாழ்க வாழ்க, அது கலைஞர் வாழ்கன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, தளபதி ஸ்டாலின் வாழ்க. அண்மையில் போராட்டம் நடத்தும் போது சொல்கிறாரு, மன்னிப்பு கேள் கனிமொழியிடம் மன்னிப்பு கேளாம். கேவலமாக இல்லையா வைகோ? இதில் என்னென்னா, அந்த காலகட்டத்தில் இப்படி பேசினவர் ஐயா ஸ்டாலின் பற்றியும் பேசியிருக்கிறார். அவருக்கு ஒன்றுமே தெரியாது, அவர் ஹி டசன்ட் நோ எனி திங். ஈழத் பிரச்சனைனா சிலோன் மேட்ரா அப்படிம்பாரு. ஹி ஹாஸ் நோ மெட்டல், ஹி இஸ் நோ மேட்ச் ஃபார் மீ அப்படின்னு பேசினவர் தான் இந்த வைகோ. கடைசியில் அங்கே ஸ்டாலின் கிட்ட போய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, வேட்டியில் காப்பி விழுந்துருச்சுன்னு தொடச்சிக்கிட்டு இருக்காரு. மானம் இருக்கிற எவனாவது செய்வானா? அவரை எதிர்த்து தான் உங்கள் கட்சியே தொடங்கப்பட்டது. அவர்கிட்ட நம்ம வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? இவ்வளவு ஆண்டுகள் ஈழ அரசியல் பேசிட்டு தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு பொது எதிரி ஒருத்தன் வரான், பார்த்துக்கிடுங்க. திமுக அதிமுக தேர்தலில் நீங்கள் எதிர்த்து போட்டிட்டுக்கோங்க, ஆனால் பொது எதிரி வரான் சொல்லிட்டேன். 50 ஆண்டு காலம் இந்த திராவிட அரசியலுக்கு உழைத்தவன் என்கிற வகையில் சொல்கிறேன் அப்படின்னு அவர் பேசின பேச்சு இருக்குல்ல, அந்த பேச்சு அதுக்கு முன்னாடி 50 ஆண்டுகளாக அவர் பேசினது எல்லாமே நடிப்பு அப்படிங்கிறத அவரோட முகத்திரையை கிழித்து சுக்குநூறு ஆக்கியது. அவர்கிட்ட நம்ம வேற ஒன்றும் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அந்த கட்சி தொடங்கப்பட்டதில்லை. அதாவது அவரை வந்து திமுகவிலேருந்து நீக்கிறாங்க. அது நீக்கிறதே கிட்டத்தட்ட 89 அவர் போயிட்டு வந்ததுலேருந்தே தொடங்குது. அதுக்கு பிறகு 91 ஒரு முறை அவரை நீக்கிறதுக்கான தீர்மானம் கொண்டு வராங்க, அப்புறம் பின்வாங்கிடுறாங்க. 93 இவர் கருணாநிதியை கொலை செய்ய திட்டமிட்டதாக அப்போ இருந்த அரசு, ஜெயலலிதா அரசுலேருந்து கருணாநிதிக்கு சொல்லப்பட்டதாகவும், அந்த செய்தியை நம்பி அவரும் அவங்க கொடுத்த பாதுகாப்பை ஏற்றுக்கொண்டதாகவும் அதை காரணம் வைத்து வைகோவை வெளியேற்றுகிறார். அதை தாங்க முடியாமல் ஒரு 5 பேர் யார் தெரியும்ல, நொச்சிப்பட்டி தண்டபாணி, இடிமலை உதயன், கோவை பாலன், உப்பிலியாபுரம் வீரப்பன், கோவை மேலப்பாளையம் ஜெஹாங்கீர், இவங்க 5 பேரும் வைகோவை திமுகவிலிருந்து நீக்கியதை தாங்க முடியாமல் தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்டவர்கள். அவங்களுக்கே உண்மையா இல்லாத வைகோ ஈழத்தமிழர்களுக்கோ தமிழ் தேசியத்துக்கோ இருப்பாருன்னு நம்ம நினைச்சோன்னா அது நம்மளோட தவறு தானே.